பெருந்தலைவர் சொல்றாரு, குளமாவது மேடாவதுன்னு எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கு. நைட்டு படுக்க போகும்போது நம்மளால தமிழனா படுத்தான் மூணாறுக்காரன். காலையில எந்திரிக்கும் போது மலையாளியா எந்திரிச்சான். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே கட்டப்பட்ட 2 அணைகளும் இன்றைக்கு எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. தாய் இல்லத்தோடு என்ன செய்யறாரு? மலம்புழா டேம் கேரளாவுக்கு போயிருச்சு. எதிர்ப்பு தெரிவிக்கல நம்முடைய பெருந்தலைவர். நல்லா இருக்கட்டும் அவன் விட்டுட்டாரு. இந்த பக்கம் லால் பகதூர் சாஸ்திரி, இந்த பக்கம் அம்மையார் இந்திரா காந்தி, நடுவுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தார். இந்த எங்க செங்கோட்டை தாலுகாவினுடைய பாதி போயிடுச்சு. கல்லடா ஆறு இருக்கு பாருங்க, கல்லடா ஆறு தமிழகத்திற்கு சொந்தமான செங்கோட்டை தாலுகாவினுடைய ஆறு. தண்ணி கலக்க வந்திருக்கணும், கம்ப தூக்கி நின்றுக்கணும். எல்லாம் எங்க ஊருடான்னு சொல்லி இருந்தா மலம்புழா அணை தமிழ்நாட்டில். அவருக்கு பிடிக்கலையா போயிட்டு வாடான்றாரு, பிடிச்சா தூக்கி தலையில வச்சுக்கிடுவாரு. இந்தியாவில் தலைவர்கள் இல்லையா? எவ்வளவு பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருந்திருக்கான் நேரு காலத்துல. ஆனால் ஒரே ஒருவர் தான் கிங் மேக்கர். வரலாறு படிக்காத சமூகம் வரலாறை படைக்க முடியாது என்கிற. அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பெருந்தலைவர் தமிழகத்தினுடைய ஒரு அழிக்க முடியாத ஒரு ஆளுமை. ஒரு தமிழகம் அந்த உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல உச்சம் தொடுவதற்கு காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். மறக்க முடியாதவரை. அவர் கட்டியமைத்து விட்டு போன அணைகளில் இருந்தால் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. முல்லை பெரியாறு மேட்டூர் அணைகளை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால், கல்லணையை தவிர்த்து விட்டு பார்த்தோம் என்று சொன்னால், காமராஜர் கட்டிய அணைகள் தான் இன்றைக்கு பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பிற்காலத்திலே தென்காசி மாவட்டத்திலே கடனாநதி, கருப்பாநதி, ராமநதி, குண்டாறு போன்றவைகள் கட்டப்பட்டாலும் அதற்கான அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த வகையிலே அவரை நாம் என்ன செய்கிறோம்? வணங்கி இந்த செய்தியை தொடங்குகிறோம். எல்லா மனிதருக்கும் 2 பக்கம் இருக்கும். ஒரு புறத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பெருந்தலைவருடைய அளப்பரிய பணிகள் இன்றைக்கும் வானளாவ அது உயர்ந்து நிற்கிறது. அதில் எந்த குறையும் இல்லை. அந்த வகையில் அவர் போற்றப்பட வேண்டியவர் தான். சமகாலத்தில் கேரளாவில் EMS நம்பூதிரிபாட் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஆளுமை. EMS நம்பூதிரிபாட் 2 பேர் அந்த மண்ணினுடைய மக்களால் கொண்டாடப்பட்டவர்கள். இருந்தாலும் கூட கேரளாவினுடைய உள்கட்டமைப்பிலே நம்பூதிரிபாட் செலுத்திய அக்கறையை விட நம்முடைய பெருந்தலைவர் ஒரு மிகப்பெரிய அக்கறையை அதிலே செலுத்தினார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு புறத்தில் இன்றைக்கு அவரை குறித்த விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அவர் வாழும் காலத்திலேயே மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு பெரிய தலைவர் காமராஜர். மணிமுத்தாறு அணையை கட்டணும். திருச்செந்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KT கோசல்ராம் வராரு பெருந்தலைவர்கிட்ட. வந்துட்டு, திருச்செந்தூர் தாலுகா வறண்டு போய் கிடக்கிறது, மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், கடல் தண்ணீர் உட்புகுந்து கொண்டிருக்கிறது, குடிக்க தண்ணி இல்லை தலைவரே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோசல்ராமை கூப்பிட்டு, அரசாங்கத்திட்ட கஜானாவில் பணம் இல்லை கோசல்ராம், நீ அந்த மக்கள்கிட்ட பணம் திரட்டிட்டு வா, அணையை கட்டுவோம்னு சொன்னாரு. 1 கோடி ரூபாய் அன்றைக்கு KT கோசல்ராம் நாடாளுமன்றத்திலே ஆங்கிலத்திலே மிக சுத்தமாக உரையாடக்கூடிய ஒரு எளிய தலைவர் KT கோசல்ராம் 1 கோடி ரூபாயை திரட்டி கொண்டு வந்து காமராஜர் இடத்திலே கொடுத்து கட்டப்பட்ட அணைதான் மணிமுத்தாறு அணை. மாஞ்சோலையிலே மேல ஒரு அணையை கட்டினார் பெருந்தலைவர், கோதையாறு அணை. அந்த தண்ணி எங்க போகுது? நேர கீழே பேச்சிப்பாறைக்கும் பெருஞ்சாணைக்கும் எங்க போகுது? குமரி மாவட்டத்துக்கு போச்சு தண்ணி, குழாய் மூலமாக. இந்த பக்கம் வரக்கூடிய தண்ணி மாஞ்சோலைக்கு கீழே மாஞ்சோலைக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் குமரி மாவட்டத்திற்கு, மாஞ்சோலைக்கு கீழே வந்த தண்ணி எல்லாம் மணிமுத்தாறு அணையிலே தேக்கப்பட்டு எங்க போகுது? திருச்செந்தூர் தாலுகாக்கு போச்சு. இன்றைக்கு ஆத்தூர், ஏரல், ஆறுமுகநேரி பகுதியில் வாழை விவசாயம் கொடிகட்டி பறப்பதற்கு காரணம் மணிமுத்தாறு அணை. அதை கட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு பணம் பிரித்து கொடுத்தபடியே KT கோசல்ராம். ஆனா இன்றைக்கு நாம கடுமையான விமர்சனங்களை காமராஜர் மேல் வைக்கிறோம். அவருக்கு ஜாதி பற்று இருந்ததாக இன்றைக்கு சொல்கிறோம். ஆனால் அந்த கோசல்ராம் தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு. ஒரு கட்டத்துல மணிமுத்தாறு அணை கட்டின உடனே திருச்செந்தூர்ல கூட்டம் போட்டா காமராஜர்னு பேரை உச்சரிக்கும் போது வராத கைதட்டல் KT கோசல்ராமுக்கு வந்ததும் அவரை என்ன செய்யறாரு? உட்கார வச்சுட்டு அதே தொகுதியை சார்ந்த ஒரு நல்ல தலைவரான லூர்தம்மாள் சைமனை என்ன செய்யறாங்க? களத்துக்கு கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர். எங்க வந்துச்சு ஜாதி பற்றவருக்கு? ஜாதி பற்று இருக்கும் என்று சொன்னால்
கேடி கோசல்ராம் அடுத்த முறை நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் செல்லல. அந்த கேடி கோசல்ராமுக்கு மாற்றாக அம்மையார் லூர்தம்மாள் சைமனை களத்திற்கு கொண்டு வந்து கேடி கோசல்ராம் என்ன செஞ்சாரு? உட்கார வச்சாரு பெருந்தலைவர் காமராஜர். திருநெல்வேலியிலே நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TSA சிவபிரகாசம், அவங்க அப்பா, அவர் ஆதிமூல நாடார் அவருடைய பேரு. அவர் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய தலைவர். தாப்பி சொக்கலால் ராம்சேட்டினுடைய ஆதரவு அவருக்கு இருந்ததால் ஒரு செல்வாக்குள்ள தலைவராக இருந்தார். அவர் முக்குடலை சேர்ந்தவர். அப்போ அந்த ஆதிமூல நாடார் திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய சக்தி. சொக்கலால் பீடியினுடைய ஆதரவு இருக்கிறதுனால பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறார். ஆதிமூல நாடார் எங்கே தனக்கு எதிராக கட்சிக்குள் வளர்ந்து விடுவாரோ அப்படின்னு பெருந்தலைவர் நினைத்ததாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதிமூல நாடாருக்கு மாற்றாகத்தான் நம்முடைய மறைந்த மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்லப்பாண்டியனை களத்துக்கு கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர். வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்பளுக்கற்ற ஒரு தலைவர் தான். அவரை இங்க சில பேர் ஜாதிக்குள்ள அடைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த விளக்கம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் ஜாதிக்குள் அப்பாற்பட்டவருங்கிறதுக்கு இந்த விளக்கம் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஆதிமூல நாடாருடைய வரலாறு சகாப்தம் முடிஞ்சு யார் வர்றா? சபாநாயகர் செல்லப்பாண்டியன் வந்தாச்சு. ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு தலைவர் சபாநாயகர் செல்லப்பாண்டியன். அவரை ஜெயிக்க வச்சு என்ன செஞ்சாச்சு? சபாநாயகராக அழகு பார்த்தாச்சு. ஆதிமூல நாடார் என்ன செய்யறாரு? அரசியலிலே இறங்கு முகமானதும் அவருடைய மகன் TSA ஆதிமூல நாடாருடைய பையன் சிவபிரகாசம் என்ன செய்யறாரு? திமுக போய் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை திருநெல்வேலி நாடாளுமன்றத்திலே. அப்போ அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 சொந்த ஜாதிக்கு ஆதரவாக இல்லைங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இவ்வளவு நலப்பணிகளை இந்த மண்ணுக்கு செய்து விட்டு போன பெருந்தலைவர் காமராஜர் இன்னொரு விடயத்திலும் இடறினார். ஒரு தலைவர்னு இருந்தா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை பகுதிகள் கேரளாவுக்கு போக வேண்டும். மொழிவழி பிரிவினை குழு அமைக்கப்பட்டாயிற்று. பண்டித நேரு அவர்களால் மொழிவழி பிரிவினை குழு அமைக்கப்பட்டாயிற்று. நீதியரசர் பசலெல்லி தலைமையிலே அமீர் குன்சுரு ஒருத்தர், நம்முடைய KM பணிக்கர் கேரளாவை சேர்ந்த 3 பேர் தான் உறுப்பினர்கள். நாடு முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்கிறார்கள். சட்டம் என்ன சொல்லுது? மொழிவழி பிரிவினை குழு சட்டம் என்ன சொல்லுது? 1956 ஒரு கமிட்டி உறுப்பினர் எந்த மாநிலத்துக்காரரோ அந்த மாநிலத்திற்கும் பக்கத்து மாநிலத்திற்கும் இடையே எல்லை பங்கீடு நடக்கும்போது அவர் இருக்கக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு உறுப்பினரான அமீர் குன்சுரு பீகாரை சேர்ந்தவர். அப்போ பீகாருக்கும் ஊபிக்கும் இடையிலே எல்லை பிரிக்கப்படும் போது குன்சுரு அங்க வரக்கூடாது, அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடாது. அதான் சட்டம். ஆனால் மொழிவழி பிரிவினை குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்த கேரளாவை சேர்ந்த KM பணிக்கர், ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், சீனாவினுடைய தூதர், மாசே துங்கை சந்தித்தவர் என்கிற பல பரிமாண வரலாற்று ஆசிரியர். அப்ப இந்த KM பணிக்கர் என்ன செய்யறாரு? நேரடியாக பெருந்தலைவரை வந்து பார்க்க முடியல. அன்றைக்கு பெருந்தலைவருடைய ஆசானாக இருந்த சத்தியமூர்த்தி ஐயருக்கும் ராஜாஜிக்கும் என்ன செய்யணும்? காமராஜர் ஃபைட் பண்ணணும். அவங்க 2 பேருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள். அப்ப சத்தியமூர்த்தி ஐயர் என்ன செய்யறாரு? அவரும் நம்முடைய ராஜாஜி சேர்ந்து காமராஜரை கவிழ்க்க நினைத்த போது 2 பேருக்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜருக்கு முட்டுக் கொடுத்து நின்றவர் தந்தை பெரியார். அவர் சொன்னதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. பெருந்தலைவர் தான் சொன்னாரு, பச்சை தமிழர் காமராஜர். பெரியார் சொன்னதை கேட்க வேண்டிய இடத்திலே பெருந்தலைவர் இருந்தார். அதனால பெரியாரை வந்து என்ன செய்யறார்? திருச்சியில ரத்னவேல் தேவர் மாளிகையில வந்து KM பணிக்கர் வந்து சந்திக்கிறார். KM பணிக்கர் சந்திச்சு, பெரியார் அவர்களே, தேவிகுளம் பீர்மேட்ல எனக்கு ஏலத்தோட்டம் இருக்கிறது. மேலாக கேரளா ஒரு சின்ன மாநிலம். இந்த தேவிகுளம் பீர்மேடு இல்லை என்று சொன்னால் கேரளாவிற்கு தலையில்லாத முண்டமாக கேரளா காட்சியளிக்கும். அதனால தேவிகுளம் பீர்மேட்டை என்ன செய்யணும்? கேரளாவோட சேர்க்கறதுக்கு நீங்க தான் காமராஜர்கிட்ட, பெருந்தலைவர்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. அன்னைக்கு தான் ஒரு அறிக்கை கொடுக்கப்படுகிறது. பெருந்தலைவர் சொல்றாரு, குளமாவது மேடாவதுன்னு எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாசனத்தை எழுதி கொடுத்தது தந்தை பெரியார். நான் என்ன கேட்கிறேன்? அன்றைக்கு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர், KM பணிக்கர் மொழிவழி பிரிவினை குழுவினுடைய உறுப்பினர் யாரை சந்திச்சிருக்கணும்? முதலமைச்சரை சந்திச்சிருக்கணும். ஆனால் அதிகாரத்திலேயே இல்லாத தந்தை பெரியாரை, திராவிடர் கழகத்தினுடைய தலைவரை சந்திச்சு தேவிகுளம் பீர்மேடு எங்களுக்கு வேணும்னு கேட்க போய் அது கடைசியில் என்ன செய்யப்பட்டது? தூக்கி கொடுக்கப்பட்டது கேரளாவிற்கு. பெருந்தலைவர் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல நிதானப்பட்டு
ஒரு முறை தேவிகுளம் பீர்மேட்டுக்கு போயிட்டு வந்திருந்தா அந்த இடத்தை கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டார். இன்னைக்கு கேரளாவிலே ஒட்டுமொத்த வரி வருவாயிலே தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை 3 தாலுகா மட்டும் 12% ரெவன்யூ இன்கமை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. தேயிலையும் ஏலக்காயும் சுற்றுலாவும். அது இன்றைக்கு தமிழ்நாட்டோடு இருந்திருக்கும் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? ஒரு 10% வரி வருவாய் 3 தாலுகாவில் நமக்கு வந்திருக்கும். சர்வதேச சுற்றுலா மையமாக இன்றைக்கு மூணாறு மாறி இருக்கிறது, பீர்மேடு மாறி இருக்கிறது, குமிளி மாறி இருக்கிறது, தேக்கடி மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்குள்ள தமிழர்களுடைய உழைப்பு. நைட்டு படுக்க போகும்போது நம்மளால தமிழனா படுத்தான் மூணாறுக்காரன். காலையில எந்திரிக்கும் போது மலையாளியா எந்திரிச்சான். ஒரே நாள் இரவில் தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை தாலுகாக்கள் கேரளாவிற்கு போனதற்கு பின்னால் இருந்தது தந்தை பெரியார். அப்ப நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் கொஞ்சம் நிதானித்து, கொஞ்சம் அவதானித்து அந்த பகுதியை போய் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக தூக்கி கொடுக்கப்பட்டிருக்காது. அந்த பகுதி தூக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த பகுதியை தூக்கி கொடுத்து விட்ட ஆறாத வடுக்கள் இன்னமும் தேவிகுளத்திலும் பீர்மேட்டிலும் இருக்கிறது. கேரளாக்காரன் பார்த்தான், சரியான சொத்துடா நமக்கு கிடைச்சிருச்சு, KM பணிக்கர் நமக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு இந்த சொத்தை. அவ்வளவும் தமிழன். தேவிகுளத்துல அன்றைக்கு 1956 95 விழுக்காடு தமிழர்கள் தேவிகுளத்துல, பீர்மேட்ல கிட்டத்தட்ட 68 விழுக்காடு தமிழர்கள், உடுமஞ்சோலையில 80 விழுக்காடு தமிழர்கள். இன்னைக்கு 10 லட்சம் பேர் வெளியே வந்துட்டான். தேவிகுளம் பீர்மேட்டை விட்டு வெளியே வந்துட்டான். சொத்து இருக்கா தமிழனுக்கு தேவிகுளம் பீர்மேட்ல? கிடையாது. உடுமஞ்சோலையில சொத்து வச்சிருக்கான் தமிழன். அது பழைய நம்முடைய கொட்டக்குடி ஜமீன்தாருடைய பூமி, உடுமஞ்சோலை தாலுகா. அங்க மட்டும் கொஞ்சம் ஏலக்காய் தோட்டத்தை போட்டு நம்ம தமிழன் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார். அதற்கு பின்னால் நடந்த இந்த 1956 மொழிவழி பிரிவினையிலே நடந்த இந்த சம்பவம் அவருடைய வானளாவ உயர்ந்து நிற்கக்கூடிய புகழிலே ஒரு சிறு களங்கம். பேசித்தானே ஆகணும். நம்முடைய தாத்தன், நம்முடைய பாட்டன் காமராஜர் பெருந்தலைவர் பேசுவதற்கு நமக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறார். என்ன எல்லா உரிமையும் இருக்கு. எங்க தாத்தாங்க போய் தான் பேசணும். நாங்க என்ன நீங்க செஞ்ச நல்லதையும் சொல்றோம். நீங்க இந்த மண்ணுக்கான அடித்தளத்தை போட்டவர். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது பெருந்தலைவர் காமராஜர் இந்த தமிழ்நாட்டுக்கு. ஆனால் நாம் கனவிலே காண முடியாத மலம்புழா அணை, கேரளாவினுடைய அரிசி கிண்ண பாலக்காடு மாவட்டத்திலே கட்டியது பெருந்தலைவர் காமராஜர். இப்ப எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. நெய்யாற்றிங்கரை அணை திருவனந்தபுரம் மாவட்டத்திலே, அன்றைக்கு அது எங்க இருந்துச்சு? தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அணை கட்டும் போது அது தமிழ்நாடு. அணையை கட்டியது பெருந்தலைவர் காமராஜர். அணை இப்ப எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. அன்றைக்கு அணை கட்டப்படக்கூடிய காலத்திலே கேரள முதலமைச்சராக இருந்த சங்கரை கூப்பிட்டு சொல்றாரு பெருந்தலைவர், சங்கர் இங்க வாங்க, நீங்களும் நானும் ஒரே கட்சி. நெய்யாற்றிங்கரை அணையினுடைய வலதுகரை கால்வாய் கேரளாவிற்கு, இடதுகரை கால்வாய் தமிழ்நாட்டிற்கு, விளவங்கோடு தாலுகாவிற்கு என்று சொல்லி முறையாக ஒப்பந்தம் போட்டு கட்டப்பட்ட அணையிலே, இடதுகரை கால்வாயிலே, விளவங்கோடு தாலுகாவிலே 14,000 ஏக்கர் பாசனம். 1 ஏக்கர் பாசனம் இல்ல, ஒரு சொட்டு தண்ணி வரல அணையில இருந்து. வரல. AK அந்தோணி, அதே காங்கிரஸ் கட்சிக்காரர், கேரள முதலமைச்சராக இருந்த ஒரு ஒப்பந்தம் போட்டு நெய்யாற்றிங்கரை அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் கேரளாவில் இருந்தான் வருகிறது. அது பன்மாநில நதி அல்ல, அது கேரள மாநில நதி என்று சொல்லி சட்ட திருத்தம் செய்து தண்ணியை நிப்பாட்டியாச்சு. தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே கட்டப்பட்ட 2 அணைகளும் இன்றைக்கு எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. கேரளாவில் 2 அரிசி விளையக்கூடிய பகுதிகள் 2. ஒன்று இந்த மலம்புழா அணை, நம்முடைய பெருந்தலைவர் கட்டிய மலம்புழா அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி, அதான் அரிசி கிண்ணம் பாலக்காடு மாவட்டத்தில். 2வது அரிசி கிண்ணம் எங்க இருக்கு? ஆலப்புழாவில் காயல், குட்டநாடு காயல். இது 2வது அரிசி கிண்ணம் கேரளாவில். அப்போ ஒரு அரிசி கிண்ணத்திற்கு காரணம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். அதுபோல எல்லையை வரையறை செய்யவில்லை நம்முடைய தலைவர். 822 கிலோமீட்டர் எல்கை தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும். 56 முடிஞ்சாச்சு, எல்லை பிரிப்பு முடிஞ்சாச்சு. அதற்கு பின்னால் 9 ஆண்டு காலங்கள் பெருந்தலைவர் நாட்டை ஆள்கிறார். இந்த 822 கிலோமீட்டர் குமரி மாவட்டம் பாரசாலையில தொடங்கி நீலகிரி மாவட்டம் தாளூர் வரை 822 கிலோமீட்டர் எல்கை அளக்கப்பட்டிருப்பது 120 கிலோமீட்டர். மீதியை இன்னைக்கு வரைக்கும் அளக்கல. அதை அளந்திருந்தா தமிழ்நாட்டிற்கு இன்னொரு 1000 சதுர கிலோமீட்டர் கிடைத்திருக்கும். பெருந்தன்மையோடு பெருந்தலைவர் என்பவர் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். தாயுள்ளத்தோடு என்ன செய்யறாரு? மலம்புழா டேம் கேரளாவுக்கு போயிருச்சு, எதிர்ப்பு தெரிவிக்கல நம்முடைய பெருந்தலைவர். நல்லா இருக்கட்டும் விட்டுட்டாரு. நெய்யாற்றிங்கரை இடதுகரை கால்வாயில தண்ணி வருதுன்னு சொன்ன உடனே பரவாயில்ல, தண்ணி தான் வருதுலடா, விட்டுருங்கடான்ட்டாரு.
மொழிவழி பிரிவினை காலகட்டத்திலே குமரி மாவட்டத்திலே வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்திய மார்சல் நேசமணியினுடைய சீடர் PS மணி எழுதுறாரு. மார்த்தாண்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு. கேரளாவினுடைய முதலமைச்சராக திருவிதாங்கூர் கொச்சி முதலமைச்சரான பட்டம் தானு பிள்ளை மார்த்தாண்டத்திலே துப்பாக்கி சூடு நடத்தி 7-8 பேரை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தலைவருக்கு போன் போடுறாரு. யாரு? PS மணி, மார்சல் நேசமணியினுடைய மகத்தான மாமனிதர், மார்சல் நேசமணியினுடைய சீடர். அந்த PS மணி போன் போட்ட உடனே பெருந்தலைவர் சொன்னாராம், அவர் தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதி வச்சிருக்கிறார். ஏய் மணி, உங்க தலைவர்கிட்ட சொல்லியா உங்களுக்கு எது பக்கம், திருவனந்தபுரம் பக்கமா மெட்ராஸ் பக்கமானு கேட்டிருக்க. குழந்தைத்தனம், பெருந்தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பாங்கு, எவ்வளவு பெரிய ஆளுமை. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாரு டெல்லியில. நேரு இறந்தாச்சு, யார பிரதமர் ஆக்குறது, நாட்டோட பிரதமர் ஆக்குறது? அவர் கையசப்பிலே இருந்தது பிரதமர் நாற்காலி, அவருடைய கண்ணசைவிலே இருந்தது பிரதமர் நாற்காலி. இந்த பக்கம் லால் பகதூர் சாஸ்திரி, இந்த பக்கம் அம்மையார் இந்திரா காந்தி, நடுவுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாரு. இவ்வளவு பெரிய லெஜண்ட், லெஜண்ட். மறக்க முடியாத அவரை நாம. வரலாறு அவருக்கான எழுதப்பட்ட வரலாறு என்பது இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய பாட்டனாக எங்களுக்கு நீங்க செஞ்சது நிறைய, அதை இன்னைக்கு வரைக்கும் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு. எங்கிட்ட கூட ஒரு பெருந்தன்மை இருக்கு, நீங்க கொடுத்துட்டு போனது அது. ஆனால் நீங்க இந்த தந்தை பெரியாருடைய பேச்சை கேட்டுட்டு செய்த சில வேலைகள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, உடன்பாடு இல்லை. சொல்லத்தானே செய்யணும், எங்க தாத்தா தானே, நாங்க சொல்லாம யார் சொல்லுவோம்? கேரளாவை ஒருமுகப்படுத்த வேண்டும். EMS நம்பூதிரிபாட், AK கோபாலன் போன்றவர்கள் எல்லாம் களத்திற்கு வந்து ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஐக்கிய கேரளம் என்று நடத்தினார்கள், ஒரு அமைப்பையே நடத்தினார்கள். இந்த எங்க செங்கோட்டை தாலுகாவினுடைய பாதி போயிடுச்சு. இங்க இருந்து அம்பநாடு, கழுதுருட்டி, கல்லடா ஆறு இருக்கு பாருங்க, கல்லடா ஆறு தமிழகத்திற்கு சொந்தமான செங்கோட்டை தாலுகாவினுடைய ஆறு. தண்ணி கிழக்க வந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு எங்க போகுது? ஒட்டுமொத்தமாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா 3 ஜில்லாவில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு கல்லடாவில இருந்து கால்வாய் கட்டி தண்ணியை கொண்டு போறான். செங்கோட்டை போச்சு, நெய்யாற்றிங்கரை போச்சு, நடுமங்காடு போச்சு, காட்டாக்கடை போச்சு, பாலக்காடு போச்சு, சித்தூர் போச்சு, சுல்தான்பத்தேரி போச்சு, வயநாடு மாவட்டத்தில் சுல்தான்பத்தேரி, வைத்திரி, மானந்தவாடி எல்லாம் கேரளாவுக்கு போயிடுச்சு, எல்லாம் கேரளாவுக்கு போயிடுச்சு. அதுல நீங்க கம்ப எடுத்திருப்பீன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் கம்ப தூக்கி நின்றுக்கணும். எல்லாம் எங்க ஊருடான்னு சொல்லியிருந்தா வலம்புழா அணை தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுகாவிலே லட்சக்கணக்கில் இருக்கான் தமிழ இங்க வந்திருக்கும். அழகு செழித்த அட்டப்பாடி தமிழ்நாட்டில் இருந்திருக்கும், மட்டத்துக்காடு தமிழ்நாட்டில் இருந்திருக்கும், பாலக்காடே தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். திருவனந்தபுரம் போய் நெய்யாற்றிங்கரைக்கு போய் பாருங்க, எத்தனை வளமான பூமி. நெடுமங்காடு எத்தனை வளமான பூமி, காட்டாக்கடை எத்தனை வளமான பூமி. எல்லாம் போயிருச்சே, எல்லாம் போயிருச்சே. கல்லடா ஆறு போயிருச்சே, முல்லை பெரியாறு அணை போயிருச்சே கேரளாவுக்கு. எங்களுக்கு ஆதங்கங்கள் இருந்தாலும் அவர் எங்களுடைய தாத்தா, எங்களுடைய பாட்டன் என்பதால் தலையிலையும் தூக்கி வச்சு நாங்க கொண்டாடிக்கிட்டே தான் அந்த குறையை சொல்லுதோம். இதுல விமர்சனத்துக்கு எதுவும் இல்லை, நடந்ததை சொல்கிறேன். அவரை எந்த வட்டத்துக்குள் நம்ம அடைக்க முடியாது என்பதற்குத்தான் நான் முதல்ல சொன்ன உதாரணம் KT கோசல்ராம், ஆதிமூல நாடார். எந்த வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்க முடியாது. அவருக்கு பிடிக்கலையா போயிட்டு வாடான்றாரு, பிடிச்சா தூக்கி தலையில வச்சுக்கிடுவாரு. கிங் மேக்கர்னு இந்தியாவில் எவனும் கிடையாது அந்த காலத்துல. அதான் விஷயம். இந்தியாவில் தலைவர்கள் இல்லையா? எவ்வளவு பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருந்திருக்கான் நேரு காலத்துல. ஆனால் ஒரே ஒருவர் தான் கிங் மேக்கர். அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர். பேசலாம், அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்கு என்ன. ஆனால் எங்களுடைய செங்கோட்டையை எங்களுக்கு கொடுத்து விட்டு போனதினால் எங்களுடைய சட்டநாத கரையாளருக்கும் நன்றி, பெருந்தலைவர் காமராஜருக்கும் நன்றி. நாங்கள் தமிழர்களாக வாழ்வதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. என்னுடைய தாய் கேரளாவிலே பிறந்தார், திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே. நான் தமிழனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு ஏதோ ஒரு ஒப்பந்தத்திலே என்ன செய்து விட்டார், செங்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகளை காப்பாற்றி விட்டார். வரலாறு பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, தொடர்ந்து வரலாறை பேசுவேன். நம்முடைய பூமியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல், கடந்த காலத்திலே என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல், வரலாறு படிக்காத சமூகம் வரலாறை படைக்க முடியாது என்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையிலே வரலாறை தொடர்ந்து பேசுவேன்.
நம்முடைய மண்ணினுடைய சரித்திரங்களை இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும், பரப்ப வேண்டும், படிக்க வேண்டும். நன்றி.